கிளைமோட போகும்போது அது தியேட்டர்லயும் பார்க்க முடியுமா, அந்த தியேட்டருக்கான அந்த கொண்டாட்டம் இருக்கிற விஷயங்கள் அந்த படத்துல இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு சீரியஸான கேள்வி. ஒரு பதிவருக்கு இது பெரிய கேள்வி. ஒரு இதுலதான் நான் எப்படி எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் டேட் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. சசிகுமார் சார் அண்ட் என்டையர் டீம் எல்லாரும் எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சசி சார், சசிகுமார் சார் வந்து இந்த படத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் எங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துதலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்ல முடியாது. நான் அவ்வளோ பேர் வந்து வாழ்த்திட்டு போயிருக்கீங்க. என்ன சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியில் நீங்கள் வந்து பண்ணதை வந்து இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு நாங்கள் உங்களை கண்டிப்பாக செய்வோம். இப்போ நான் எனக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நான் பேசுகிறேன். கண்டிப்பாக உனக்கு ஸ்பேஸ் சீக்கிரமாகவே கிடைக்கும். நீ நினச்சது எல்லாமே நடக்கும் போல. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். பண்ணிடுவாரு. ஏன்னா இந்த படத்துல அவருக்கு கொடுக்குற இந்த கேரக்டர் படம் பண்ணும்போது நீங்க பண்றீங்க எந்த கேரக்டர் பண்ண போறாருன்னு நான் வேற ஒரு கேரக்டர் வச்சிருக்கேன். இந்த கேரக்டர் அவருக்கு கொடுப்பாங்க. அவ்வளவு அழகா பண்ணிருந்தாரு. படத்தோடைய இந்த கடைசி காட்சிகள், கடைசி நொடிகள் அவரோட முகத்து மேலதான் இருக்கு. அது முடிச்சுட்டு சார் முகத்துக்கு போவோம். ஒரு குறிப்பா இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே நான் வந்து பார்த்தது ரொம்ப புதுசா மீட் பண்ணது. சசிகுமார் சார், சார் நீங்க வந்து ஒரு அதாவது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற யாரா இருந்தாலும் சொல்றேன், இன்னைக்கு அது வந்து உண்மை. உங்க மாதிரி ஒரு அண்ணன் இருக்க மாட்டாரா வீட்டுல அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து எவ்வளவு பேர் வேலை போட்டு மைக் வச்சு இது பண்ணி கத்தி என்னமோ அந்த கனெக்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இயல்பா நான் வந்து ரொம்ப சொல்றேன், பொதுவாக மக்களோட பேசும்போது பண்ணும்போது இந்த படத்தை நீங்க இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து வேற ஒரு விதமான ஒரு மரியாதையோட பேசுறத பார்க்க முடிஞ்சது. உங்களை இருக்கிற அந்த அன்பு, மரியாதை, உங்க இத்தனை வருஷம் சினிமா ஜேர்னில நீங்க எத்தனையோ ரோல்ஸ் பிளே பண்ணிருக்கீங்க. டைரக்டரா, நீங்க ஒரு ஆக்டரா இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அயோத்தின்ற ஒரு படம் வந்து அன்னைக்கு நீங்க பேசும்போது தெரிஞ்சது சமூகத்துல எவ்வளவு ஒரு நல்ல ஒரு அதிர்வுகளை கிரியேட் பண்ணுது அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் சார் உங்களோட அசோசியேட் பண்ணல. இந்த முதல் படத்தை வந்து எனக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு பெரிய பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம் உண்டு. ஸோ இந்த படத்துல வந்து டீம் ஃபேமிலியில நான் அசோசியேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். சிங்கம் மேம் எல்லாருமே அஃப்கோர்ஸ் சொல்லலாம், எல்லாருமே லெஜெண்ட் இந்த ரேன் ரைட். பட் ஃபைனலா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நல்ல படம் அப்படின்னு சொன்னா படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும், எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நாங்க பேச போறேன். என்னன்னா நான் வந்து சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா நம்ம நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளைமோட போகும்போது அது தியேட்டர்லயும் பார்க்க முடியுமா, அந்த தியேட்டருக்கான அந்த கொண்டாட்டம் இருக்கிற விஷயங்கள் அந்த படத்துல இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு சீரியஸான கேள்வி. ஒரு பதிவருக்கு இது பெரிய கேள்வி. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆல்மோஸ்ட் எதுக்குடா நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு நிலை இருக்கு. அதே நேரத்துல நம்ம ஒரு படத்தை வைக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற நிலைமையுமே இருக்கு. வந்து அது என்னன்னு தெரியல, நம்ம ஒரு கிரேல இருக்கோமா இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கோமான்னு தெரியல. கடந்த ஒரு 15 வருஷங்களாவே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உண்மை இப்படி இல்லைன்னா அப்படியா இருக்கு. அந்த கிரே எங்க போச்சு நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல அந்த கிரே அவ்வளவு அருமையா இருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப பக்தியான பிலிம். இந்த படம் ஹீல் பண்ணிச்சுன்னு சொல்றேன் ஒரு மனுஷனா. ஏன்னா நானுமே வந்து நிறைய இந்த மாதிரி படங்கள் பண்ணிருக்கேன். ஜெயலலிதா எல்லாம் பண்ணும்போது ஒரு படத்தை டிஸ்கஷன்ல போகும்போது மாணவர் சார் எல்லாம் பேசும்போது அவ்வளவு விஷயம் கத்துக்கலாம், இது பண்றோம். ஆனா நம்ம எவ்வளவு ஒரு கஷ்டத்தையோ மனித குலத்தோடைய இந்த ஏண்டா அப்படி கவலை நடக்குது, வாரம் நடக்குதுன்னா பத்தி பேசினா கூட அதை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல வைக்கிற அன்பு இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்குது. பதிலே தேவையில்லைன்னு தோணுது. இந்த அன்பு தான் ஆன்சரா இருக்கு. அன்புக்கு லாஜிக் இல்லைங்க, லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். இராஷனல் திங். வாட் இஸ் லவ்?
லவ்ல அர்த்தமே கிடையாது அதுக்கு. நம்ம வந்து இன்னொருத்தங்க மேல அன்பு வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது இல்ல. ஒருத்தன் கூட இன்னும் ஒரு சென்டென்ஸ்ல எழுதல. எத்தனையோ பேர் எழுதுறாங்க கவிதைகள், லிட்ரேச்சர், எவ்வளவோ ஒரு அன்பை பத்தி. ஆனா அதை டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஓப்பன் ஃபீலிங்கோட தான் இந்த படத்தை நான் பண்ணி முடிச்சேன். இந்த படம் எனக்கு நிறைய அன்பு கொடுத்தது. இந்த படத்துக்கு நான் நிறைய அன்பு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க நான் நிக்கிறது வந்து பெருமையா நினைக்கிறேன். டூ ஃபேமிலி படம் இத்தனை நாளைக்கு இந்த டிபேட் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு நல்ல படமா எல்லாரும் போய் பார்ப்பாங்களா, இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 பேர் 100 பேர் அப்படின்ட்டு அந்த ஒரு வீக்கெண்டுக்குள்ள மிட்நைட்டுக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நல்லதுக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பா மார்க்கெட் இருக்கு. ஆனா வந்து அது நிறைய ஒரு கட்டாயங்களுக்குள்ள இயங்குறதுனால இப்போ ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சரியா கிடைக்குதுன்னா கூட அது கூட மிஸ் ஆயிடும். பட் இந்த படம் சம்மர்ல ரிலீஸ் ஆக போறது ரொம்ப சந்தோஷம். டூ ஃபேமிலி கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு மரியாதை இருக்குல்ல, அதாவது வெளில போயிட்டு நம்ம தமிழ்ல எப்படி எல்லாம் படம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிங்க அந்த படமா சொல்லுவீங்க. நீங்க ஒரு வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல என்னங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு பெருமை தரக்கூடிய படமாக இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு தேவையான இன்னைக்கு இருக்கிற சூழல்ல, இன்னைக்கு இருக்கிற இந்த நெகட்டிவான ஒரு ஸ்பேஸ்ல கண்டிப்பா எல்லாருக்கும் தேவையான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஆளை மறந்துட்டுதான் அவருக்கு இதனால மோகன்ராஜன் இந்த படத்துல இங்கே உட்காந்துருந்தீங்க. சாரி, இந்த படத்துல ஒரு வரிகள் வந்து இந்த படத்துடைய ஆன்மாவுடைய ஒரு ரீங்காரம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கண்ணாவும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் அவ்வளவு லவ் பண்ணிருக்காரு அந்த மனுஷன். சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார். உங்களோட மிகப்பெரிய ரசிகர்னா நான் தான். அவரோட முதல் ஃபேன் தான் அப்படின்ற ஒரு பெருமையில நான் சொல்றேன். இந்த படத்துல வந்து அவர் எழுதின சில வரிகளுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய தேசிய விருது, ஏதாவது ஒரு பெரிய விருது கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க முயற்சிகளும் நம்ம பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். டூ ஃபேமிலியை தியேட்டர்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. அன்பு இன்னைக்கு ஜெயிக்கிறேன். தேங்க்யூ. தொழில விட்டு வரவதே பண்றேன்ற இருக்கு. பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது, மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறது, பேச பேச கூடும் இன்பமே, ஓ காலை மாலை மாறி போகுமே, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை, நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென உறுதி செய், முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை, முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை, நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென உறுதி செய், முகை மழை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா டைரக்டர் அபிக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இப்போது இவங்க சொன்ன மாதிரி ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட் சிம்ரன் மேம்க்கு நான் நேருக்கு நேர், கனவே கலையாதே அந்த மாதிரி 2 படத்துக்கு நான் உங்களுக்காக பேசியிருக்கேன். அப்படி பேசினதே நான் பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு காம்பினேஷனில் சசிகுமார் சாரோட காம்பினேஷனில் எனக்கு இதில் ஒரு சின்ன ரோல் அபி நரேட் பண்ணப்போ ஐ வாஸ் ரியலி த்ரில்ட். ஏன்னா அபியோட நரேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, லைக் வாட் ஹி எக்ஸ்பெக்டட், அதுதான் நான் இப்போது சமுத்திரக்கனி சார் கூட அவ்வளோ சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங் ரியலி பிளெஸ்ட். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அதை பற்றி எடுத்து சொல்லணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ எல்லா புகழும் அபிக்கு தான் நான் சொல்லணும். அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தி டைரக்டர் அண்ட் தி ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இந்த படம் அபி வந்து வீட்டில் எனக்கு நரேட் பண்ணும்போது வீரதீர சூரனுடைய படத்துலேயும் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அதோட சின்ன கிளாஷ் இருந்தது. பட் ஆனால் $1 million ப்ரொடக்ஷன்னு கேட்ட உடனேயே ஐ ரியலி வாண்டட் டு டூ இட். ஐ செட் நோ எப்படினாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். பிகாஸ் குட் நைட், லவ்வர்ஸ் 2 படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதனால இந்த படம் எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் நான்
எப்படி எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் டேட்ஸ் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. சசிகுமார் சார் அண்ட் த என்டையர் டீம் எல்லாரும் அவ்வளோ ஹோம்லியாக எனக்கு சப்போர்ட் பண்ணி, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த ரோலை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா the credit goes to the director and to the entire team. I'm thankful to the DOP and the assistant directors. எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ரீடேக்ஸ் எதுவும் இல்லாமல் அவ்வளோ they knew what they wanted. ஸோ அதனால இந்த டவுட்ஸே இல்லை. டைரக்டர் எனக்கு அந்த சீன் சொல்லி கொடுக்கும்போதே நான் ஒரு டேக்கில் நான் வந்து அது என்னன்றது என்ன சொல்கிறது, ஐ வாஸ் ஜஸ்ட் ஷாக்ட். ஐ செட் சார், ஐ வாஸ் ஜஸ்ட் லிஸ்னிங் டு யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்றது அவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ரிமெம்பர் ஒரு டேக்குக்கு முன்னாடி அவர் அது சொல்லி கொடுத்தப்போ நான் அப்படியே நின்றுட்டேன். திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதை உள் வாங்கினேன். எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. இந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக அதை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றதுல. அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர்ன்றதுல அதுலேயே தெரிஞ்சிச்சு எனக்கு. அண்ட் அவர் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கான்றது நான் படம் பார்க்கல. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இன்னும் எல்லாரும் விஷ் பண்ண மாதிரி நல்ல இடத்துக்கு நீங்கள் இன்னும் மேலே மேலே வருவீங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ஃபில்ம். Thanks to the production manager and to all the entire team here and assistant directors. எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் நல்ல வெற்றி அடையணும், எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் யூ ஷுட் ரெக்கமெண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் விஷ் பண்ண மாதிரி. லெட்ஸ் ஹாவ் அ சக்ஸஸ் மீட் வெரி சூன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். என்னோட பேர் விஷன் ஜீவன். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டிரெக்டர். உண்மையிலே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேடை எனக்கு. இந்த கதையோட ஆரம்பம் எனக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு குடும்ப படம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக போய் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். அண்ட் என்னென்னா, எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. என்னென்னா, எல்லாரையும் வெறுக்காத, அவங்க மேலே அன்பு காமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே சில டைம் தோணும், இவங்க மேலலாம் பாவப்படுறாங்க, இவங்களையும் இப்படி பண்றாங்க. நான் சின்ன வயசுல சொல்றேன். அப்போ என்கிட்ட சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நீ இப்போ பண்ற உனக்கு விஷயம் உனக்கு கண்டிப்பா லைஃப்ல திரும்ப வரும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிச்சாங்க. அண்ட் இந்த படம் நான் முடிக்கும் போது என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு தம்பி அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடுப்பா, அம்மா கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிடு அப்படின்னுவாங்க. நான் அம்மாட்டே கேட்பேன், என்னம்மா படம் பண்ணது நான் தான், எனக்கு உங்களுக்கு இருக்குமா வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தான் போகும். நான் இன்னைக்கு ஒரு பெட்டர் பர்சனா இருக்கேன்னா அது உங்களால மட்டும்தான்மா. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் பேசுறத பார்த்துருக்கேன் ஸ்டேஜ்ல. எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன், சரியான சாப்பாடு கிடைச்சதில்ல, ரோட்ல படுத்து தூங்கியிருக்கேன், அதெல்லாம் கடந்து தான் இன்னைக்கு ஒரு வெற்றி பெற்ற ஒரு நபராக நான் மாறி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும், நானும் இப்படி பேசணும், நானும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் ஜெயிக்கும் போது சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா நான் கேட்டதை ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம இருந்த என்னோட அப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்பா. நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க எனக்காக, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததா டூரிஸ்ட் ஃபேமிலியோட ஆரம்பத்துக்கு நான் போயிடுறேன். பாலாண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நான் முதல் நரேஷன் கேட்கறதுக்காக ஒரு டார்ச்சர் பண்ணேன். கதை கேட்டுட்டு கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த படம் ஒரு ப்ரொடக்ஷன் ஓன் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நான் கண்டிப்பா உன ப்ரொடியூசரை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு பாலாண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா நான் அவங்க எல்லாரும் முன்னாடி நிற்கிறது காரணம் இவங்க தான். எனக்கு வயசு காரணமாவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாவோ அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. அதனால எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டா இருந்த மகேஷ் அண்ணா, யுவராஜ் அண்ணா, ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடியே தெரியுது, நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுதுன்னா அது காரணம் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா தான். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த படத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு ஓப்பனிங் ஒரு டெபியூட்டன்ட்டுக்கு கிடைக்கும்னா அது I feel I'm blessed. Thank you so much. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்
எல்லாருக்குமே இந்த மாதிரி டெபியூட்டன்ட் ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக இந்த படத்துல எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரிஷ் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆக்கி கொடுத்தீங்க எல்லா விஷயத்துக்குமே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் அண்ணா, தேங்க்யூ. கதை கேட்டுட்டு அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க, என்ன ஒவ்வொரு நரேஷனையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. இந்த எனக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு நடுவில் ஒரு பிரிட்ஜா இருந்து கிரியேட்டிவா எல்லா கன்ஃபியூஷன்ஸ் எல்லா விஷயத்துக்குமே நீங்க சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சசி சார், சசிகுமார் சார் வந்து இந்த படத்துக்கு 2 பசங்களுக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. 2 இல்லை 3, என்னையும் சேர்த்து. எனக்குமே சசி சார் வந்து ஒரு அப்பாவா தான் இருந்திருக்காரு. நிறைய இடத்துல எனக்கு விட்டு கொடுக்காம இன்டர்வியூஸ்ல கூட நான் ஏதாவது சொதப்பும் போது ஏதாச்சும் வளரும் போது என்னை காப்பாத்தி என்னை அதை அழகா கொண்டு போனது சசிகுமார் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் நான் உங்களை பத்தி எல்லா இன்டர்வியூஸ்லையும் பேசிட்டேன், உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும், இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியமான ஒரு சொத்துன்றது நான் எல்லா இடத்துலையும் பேசிட்டேன். இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது தேங்க்யூ மட்டும்தான். அடுத்து சிம்ரன் மேம். சிம்ரன் மேம் வந்து நான் திருச்சி ஆனுவல் டே ஸ்கூல்ல நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஓடி போய் அவங்க என்ட்ரி எப்போ ஓடி வந்ததான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அதுக்கு நான் அவங்கள இன்னைக்கு நான் டிரெக்ட் பண்றேன்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மேம் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு மேல போச்சு, எல்லாருமே பேசுற ஒரு படமா மாறினது நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த படத்துல நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எல்லா பெஸ்ட்டையும் நான் வாங்கியிருக்கேன், நான் நம்புறேன். தேங்க்யூ. அடுத்து மிதுன் அண்ட் கமலேஷ், 2 பேருமே எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்க 2 பேரும் எனக்கு பிரதர்ஸ். இப்போ எனக்கு இந்த படம் உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் கண்டிப்பா ஒரு மேஜிக் பண்ணணும்னு நான் நம்புறேன். நீங்க 2 பேருமே பெரிய இடத்துல இருப்பீங்க. தேங்க்யூ. அடுத்ததாக யோகி பாபு சார். சார் வந்து இந்த படத்துல எங்களுக்கு ஒரு 5 நாள் டேட்ஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு முதல் நாள் என்கிட்ட ஷூட் முடிகிறப்ப என்ன சொன்னாரு, அபி இந்த படம் காசை பத்தி கவலைப்படாத, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து இந்த படம் பண்ணித்தரேன், எனக்கு இந்த படம் பண்ணணும், இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி எனக்கு சில விஷயங்கள் லேட் ஆகும் போது சரி இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு சொன்னதே பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களால இந்த படம் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக MS பாஸ்கர் சார், உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாது. செட்டுக்கு ஆன் டைம் வந்துட்டு உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் எங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டு அண்ட் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டா அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, அதுக்கு 3 கொடுப்பாரு, உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கு நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எந்த இடத்துலையுமே சலிக்காம எந்த இடத்துலையுமே என்ன அவ்வளவு கம்ஃபர்டபுளா பாத்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். அடுத்து ரமேஷ் திலகண்ணா, நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மர் நான். நீங்க உங்களோட நான் சொல்றது நான் சூதுகோம்ல இருந்து உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்துல உங்களை டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குறிப்பா நம்மளோட அந்த கிளைமேக்ஸ் காட்சி, எனக்கு அந்த படம் கிளைமேக்ஸ் கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், இது நடக்கும், நான் அது கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக பக் சார், இளங்கோகுமரவேல் சார், ஸ்ரீஜா ரவி மேம், ரசனா அண்ணா, யோகலட்சுமி, சுதர்ஷன் ப்ரோ, சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல நீங்க எல்லாருமே உள்ள வந்தது இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த படம் உங்க எல்லாருக்குமே நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த கொடுக்கும். அண்ட் உங்களை நிச்சயமா இந்த படம் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு நான் கொண்டு போகும் நான் ரொம்ப பர்சனலா மேனிஃபெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக என்னோட டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன், எந்த இடத்துலையுமே என்னை விட்டு கொடுக்காம எனக்காக நின்ன என்னோட டிஓபி, தேங்க்யூ அரவிந்த். அடுத்ததாக எடிட்டர் பரத்னா, இந்த படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்க கட்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்றது இந்த உலகம் பார்க்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அடுத்ததாக மியூசிக் ஷான் ரோடன் சார். சார் நான் உங்களை பத்தி எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டேன், நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். என்னோட 50% ஆஃப் வெற்றியை வந்து நான் ஷான் சார் கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த படத்துல அவ்வளோ அழகா மியூசிக் போட்டது ஷான் சார். எனக்கு இன்னொன்று உங்களை மோர் தென் மியூசிக் டைரக்டர், நீங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் சார். எனக்கு லைஃபோட முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, லைஃப் வேல்யூஸ் எல்லாமே எனக்காக. எந்த இடத்துலையுமே அபி முன்னாடி வான்னு என்னை தள்ளிக்கிட்டே இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக லிரிசிஸ்ட் மோகன்ராஜ் அண்ணா, நீங்க எனக்கு இன்னொரு பில்லர். எனக்கு சத்தியமா தெரியல நீங்க அடுத்த படத்துல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லா விஷயத்துலயுமே நாங்க கரைச்சி எடுத்துட்டோம். நீங்க அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னா எல்லா பாட்டுமே மக்கள் மனசுல போய் நிற்கும், உங்க வரிகள் எல்லா இடத்துலயும் போய் நிற்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல், ராஜ்போ, எஸ் அமேசிங் ஒர்க் பிரதர். நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா விஷயத்துலயுமே. அடுத்ததாக காஸ்டியூம் டிசைனர் நவா, உங்களோட காஸ்டியூம்
அந்த கேரக்டர்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ஆளுங்க, என்ன மாதிரி டைப், அவங்க என்ன கிளாஸ், எல்லா விஷயத்தையுமே ஒரு காஸ்டியூம்ல கன்வே பண்றது வந்து எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ ஸோ மச் நவா. அடுத்ததாக வித்தோஸ் அண்ணா, ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி, ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியை உலகம் ஃபுல்லா டூர் காமிச்சது நீங்க தான், ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இவ்வளவு பெரிய ரிலீஸ், ஐ எம் so ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக உதய் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டார்டிங் ஃப்ரம் நரேஷன் எனக்கு வந்து நீங்க சப்போர்ட்டா மட்டும்தான் இருந்திருக்கீங்க, பர்சனலாகவும் பேசியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஒர்க் சார். எனக்கு ஒரு இப்படி ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்றது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மை ப்ரொடக்ஷன் டீம், ஐ லவ் யூ கைஸ். ஐ லவ் யூ ஸோ மச் ஸோ மச் ஸோ மச். எனக்கு இதை சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் அவங்கள்ட்ட நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்க எல்லாரையுமே அடுத்தடுத்த படத்துல என் கூடயே வச்சுக்கணும், உங்களை படம் பண்ண அனுப்பக்கூடாதுன்னு ஆசையா தான் இருக்கு, செல்ஃபிஷா தான் தோணுது. பட் ஸ்டில் நீங்க எல்லாரும் படம் பண்ணணும். நீங்க எல்லாருமே அவ்வளோ டேலண்டட். ப்ளீஸ் சீக்கிரம் உங்க படங்களை பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்ல எல்லா ஹெல்ப்பும் பண்ண வெங்கட் ப்ரோ எங்க இருக்காரு? வெங்கட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ இந்த படத்துல ஒரு அழகான பாடல் பாடியிருக்காரு, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. அடுத்ததாக மேனேஜர்ஸ் நாகராஜ் சார், பிரசாந்த் ப்ரோ, சுரேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எங்க ஷூட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்தது நீங்க தான். பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்துல பாடல்கள் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஷான் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, எஸ்பி சரண் சார், விஜய் யஸ்தாஸ் சார், சைந்தவி மேம், மனோஜ் ப்ரோ, ஆல்சோ வெங்கட் பிரதர், இவங்க எல்லாரும் படத்துல பாட்டு பாடியிருக்காங்க. ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் ஷான் சார். கண்டிப்பா உங்களுக்கு அது இருக்கும். இவங்க எல்லாருமே அருமையா பாடியிருக்காங்க. லைக் உங்களுக்கு அந்த படத்தோட எதுவுமே வந்து பாடல் வைக்கணுமேனு வச்சது கிடையாது, எல்லாமே படத்தை வந்து நான் கதையை கன்வே பண்றதுக்காக யூஸ் பண்ண விஷயங்கள் தான். அண்ட் உங்களுக்கு அந்த எமோஷனை ஈஸியா அவங்க வாய்ஸ் மூலமா உங்கள்கிட்ட கடத்துவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டில் மணி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா போட்டோஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா திங் மியூசிக் சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் படத்துல நடிச்ச மற்ற நெய்பர்ஸ் கேரக்டர்ல நடிச்சவங்க ஒவ்வொரு ஒரு சின்ன கேரக்டர்ஸுக்குமே நன்றி. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா ஒருத்தங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அகிலா இளங்கோவன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒன்று 6ஆவதுல இருந்து தெரியும், 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீ என் கூட இருக்க, ஐ மீன் இது தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம க்ளோஸா தான் இருக்கோம், ரொம்ப க்ளோஸா இருக்கும். எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு தான் கேட்க நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான் நிறைய டைம் நான் லோவாக வரும்போது அவங்க தான் நான் ஒரு பெட்டர் பர்சனாக இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே அளவுக்கு அக்கிக்கும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Also சுதர்ஷன் ப்ரோ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. ஸோ எல்லாரும் படத்தை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா இங்கே அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசிட்டு அடுத்து உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசிட்டீங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க எங்கள் படத்தை பற்றி. ஸோ நான் என்ன பேசினாதான் கேட்குறேன். நான் நிறையா பேசிட்டேன் இந்த 2 வாரமாக ப்ரமோஷனுக்கு படத்தை பற்றியும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து நான் பேசிகிட்டே தான் இருக்கேன். முதல் என்னுடைய இயக்குனர் அபிஷன் ஜீவின் சார், ரொம்ப நன்றி இந்த படம் கொடுத்ததுக்கு எனக்கு. தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ இந்த ஒரு நல்ல படம் எனக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப நன்றி. $1 மில்லியன் யுவராஜ் மகேஷ், உங்களுக்கு வந்து நான் இன்னொரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த 3 படம் இல்லை, இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ஆரம்பித்தேன். அந்த படம் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அவங்க 100 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய சௌத்ரி சார் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை இது பண்ணார். ஸோ அப்போ 48 டைரக்டர்ஸ் சுகபாரங்க வச்சுருக்காரு. 99 படங்கள் 48 டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நான் நினச்சேன், அந்த மாதிரி வரணும்னு நினச்சேன். பட் என்னால் முடியலை.
பட் நீங்கள் அது தொடரணும். அதுக்காக அவங்க எடுக்கிற படங்கள்லாம் தயவுசெய்து பாருங்கள். எனக்காகலாம் பார்க்க வேணாம், அவங்களுக்காக நிறைய இயக்குநர்களை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பாருங்கள். எங்களை வாழ்த்தின அத்தனை பேரும் எல்லாம் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் சசி சார்லேருந்து வசந்தபாலன் சார் எல்லாருமே, மணிகண்டன் வந்திருக்காரு, எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் எங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துதலுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்க பேராக சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வாழ்த்திட்டு போயிருக்கீங்க. என்னவா அந்த படம் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இனி மக்கள் May 1 அந்த May 1 ரிசல்ட்டுக்காக தான் மறுபடியும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். May 1 மக்கள் வந்து இதை வந்து நீங்கள் இதை ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கை இப்போ வரைக்கும் எங்கே இருக்குது. அவங்க சொன்னது போல் உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும், ரசிப்பீங்கன்ற எனக்கு ரொம்ப ஆவல் இருக்குது. அப்புறம் இதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் எல்லாமே ஒரு 2 கேரக்டர் நடித்தாலுமே அவங்க எல்லாம் மனசில் நிற்பாங்க. பாஸ்கர் மாமா இருக்கட்டும், குமரவேல் எல்லாருமே, குமரவேல் அண்ணா எல்லாருமே, அம்மா, பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு அம்மா, பக்ஸு எல்லாருமே அந்த இதில் நிற்பாங்க. சகோ சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார், அவங்களுடைய இதெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி அகதிகளாக நாங்கள் வந்திருக்கோம் அண்ணா, நாங்கள் அகதியாக வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படி அயோத்தியும் நந்தனும் ஒரு இது கிரியேட் பண்ணுச்சோ, இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் பார்த்த பிறகு குடியுரிமை சட்டம் தமிழர்களுக்கு இங்கே அகதிகளாக வந்த நம் தமிழர்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான ஒரு இது பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது நடக்கும். இந்த படம் உங்களை வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணும், உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களை சிரிக்க வைப்போம், ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் வெளியில் வரும்போது அன்பை போதிக்கும் இந்த படம். ஸோ அன்போடு இருப்போம். நான் இந்த படத்தை பற்றி ரொம்ப பேச வேணாம், படம் பேசட்டும். May 1 குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து ஆதரவு தெரிவிங்க. புதுமுக இயக்குனருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷான் ரோல்டன் அருமையான 5 பாடல்கள் கொடுத்துருக்காரு. பாட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். நானும் அங்கங்கே அவருக்கு தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க சார் பாடிட்டேன். இதில் வேற பாடங்க அவருக்கே நான் வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டேன். அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. வெங்கட்டு எவ்வளோ பெரிய பாடல், சின்ன வயசுலேருந்து பாடிக்கிட்டு இருந்தார். அப்படி போகக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ஏற்றத்தை ஏற்றுனேன். பணவீதமாய் அப்படின்னு ஒன்று அப்படி ஹை பிச்சில் போகணும்னு சொல்லிட்டேன். வெங்கட், ரொம்ப எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி நிறைய பேசிட்டாங்க. அதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி நம்ம சமுத்திரகனி சார் வந்து ஒரு வேர்ட் சொன்னார், விச் இஸ் நூற்றாண்டின் சிறந்த படம் அப்படின்னு சொன்னார். இதை தாண்டி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ இன்னும் டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி நான் சினிமா பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்காக இல்லை, பட் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய 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 ஒர்க் இருந்துச்சு. ஒரு பெரிய டீம் ஒர்க்காக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை வந்து செஞ்சு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம அபி வந்து சொன்ன மாதிரி பாலா கதை சொன்னதுலேருந்து யுவராஜ் வந்து என்கிட்ட இந்த கதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அபியை பார்த்துட்டு நான் வந்து யுவராஜ் கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான். அபி எவ்வளோ பெரிய யுவராஜ் எவ்வளோ பெரிய டேரக்டர் என்னன்னு தெரியல, ரொம்ப நல்ல பையன், ஒரு பியூர் சோலாக இருக்கான் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் நான் வந்து யுவராஜ் கிட்ட சொன்னேன். நிஜமாவே எதுவும் நான் சொல்லலை அவன்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு கதை. இந்த பையனும் வந்து ரொம்ப பியூரா இருக்கிறதுனால தான் இவனால இவ்வளோ ஒரு பியூரா ஒரு கண்டென்ட் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு 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 வேர்டா இருந்துச்சு. அண்ட் ரமேஷ் திலக் அண்ணா பார்த்து முடிச்ச உடனே அண்ணனுக்கு நான் ஃபோன் அடிச்சு அண்ணா ரெண்டு விஷயம் அண்ணன்ட்ட சொன்னேன். இந்த இன்டர்வல் சீன்ல ஒன்று சொன்னீங்க, நான் அது என்னன்னா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதே மாதிரி கிளைமேக்ஸும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இதில் வந்து முடியும். அண்ட் ஷான் ஐயா நிறைய பேசியாச்சு. சசிகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியில் நீங்கள் வந்து பண்ணதை வந்து இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு நாங்கள் உங்களை கண்டிப்பாக செய்வோம். அண்ட் சிம்ரன் மேம் இங்கே வர முடியல சிச்சுவேஷனாக, அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. நானும் ஒரு ப்ரொடியூசராக வந்து நிறைய மெசேஜ் இங்கிலீஷில் போட்டு பார்த்தேன், இங்கிலீஷ்லேயும் பேசி பார்த்தேன், ஒன்றும் கதை நடக்கலை. அவங்க வந்து கடைசி இந்த ஒரு ஒரு படத்துல வந்து தோசை சுடும்போது சொல்லுவாங்கல்ல, கடைசி அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போற மாதிரி கடைசி ஒரே வார்த்தையில சாரி மகேஷ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட சிச்சுவேஷன் வர முடியல, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, பட் அவங்க வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அண்ட் விர்துஸ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வேர்ல்டு வைடாக நீங்கள் கொண்டு போகிறது வெரி ஹாப்பி ஃபார் யூ.
அண்ட் அதுக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்த வினோத் பிரதர், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு படமாக எங்களோட தேர்ட் ப்ரொடக்ஷனில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. May 1st எல்லாரும் படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இட் இஸ் பியூர்லி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். படத்தை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. அண்ட் அபியோட அம்மா வந்திருக்காங்க. ஹாய் அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. ஃபென்டாஸ்டிக்காக வருவான் பையன், கவலையே படாதீங்க. அண்ட் அடுத்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லலை இன்னும், என்னன்னு கேட்டுக்கோ. தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட டீம் மட்டும் மறுபடியும் மேலே கூப்பிட்டுக்கிறேன். ஹரிஷ், விஜயா, பாலா, நாகராஜ் சார், பிரசாந்த், சுரேஷ், வெங்கட், எல்லாரும் மேலே வரீங்களா? மகேஷ் நீங்களும் வந்துருங்க, வாங்க. சரத் வாங்க, மேலே வாங்க. சரி பரத் வா, எல்லாரும் மேல வரலாம். வா, வாடா வாடா வாடா, நவா மேல வாங்க. பெனு வா, மணி சரி வாங்கண்ணா, நீங்களும் வந்துருங்க. எதுக்கு நல்லா எல்லாம் சேர்த்து 2 போட்டோ எடுத்துப்போம், குரூப் போட்டோ எடுத்துப்போம். வாங்க தலைவா, வாங்க தலைவா. நீங்க தான் கூப்பிட்டா வரியா? வாப்பா. பேசினாங்க, ஆனா என்ன பண்றது? இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பா நடந்திருக்காது. ராஜ், நீங்க அங்க நிக்கிறீங்க, வாங்க, உங்களையும் கூப்பிடணுமா? ஸோ இவங்க தான் கோர் டீம். இவங்க இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எங்களால் ஈஸியாக பண்ணியிருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும் இந்த படத்தை ஒரு 40 நாளில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதில் எல்லாருமே பெரிய எஃபர்ட் போட்டு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. நான் இங்கே சும்மா நின்றுருக்கேன். ஏன்னா நினச்ச படத்தை, நான் என்னவா வரணும்னு நினச்ச படத்தை இது இந்த மாதிரி வந்ததுக்கான காரணம் இவங்க தான். இவங்க இல்லைன்னா என்னால் எந்த வேலையும் பண்ணியிருக்க முடியாது. டே அண்ட் நைட் வந்து இவங்க பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையராக இப்போ தனித்தனியாக சொல்ல முடியல, எல்லாருமே தெரியும் இந்த மில்லியன் ஒர்க் பண்ணும் போதும் எவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்கன்றது நான் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் என் ஸ்டேஜில் கூட இருக்கிறதுக்கு. பாய்ஸ் நீங்களும் வந்துருங்க. உங்களை தான்டா டூரிஸ்ட் லேடிஸ், வாங்கடா. விட்டா இருக்க மொத்த கூட்டத்தையும் ஸ்டேஜில் வச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நினச்ச அவுட்புட்டை கொண்டு வரதுக்காக உழைச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை சாலிடாக நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்காது. ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் பாசிபிளே இல்லை. ஏன்னா டே அண்ட் நைட் நீங்கள் வந்து என்ன வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். பாலாலேருந்து, ஹரிஷ்லேருந்து, விஜய்லேருந்து, அசனேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும். மதன் இருக்காரா? ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்னும். ஓகே, ஸோ இவங்களெல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு இந்த படத்தை இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்க முடியாது. சீரியஸாகவே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அபி வந்து ஒரு 24 வயசு பையன். இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு படத்தை அவன் எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கதை கேட்கும்போது எனக்கு தெரியும் இந்த கதை நான் பண்ணுறேன்றதை முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அதை பேக்கப் பண்ணணுன்றது மட்டும்தான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் அவன் என்ன சொன்னானோ அதை ரொம்ப சாலிடாக 200% எடுத்து கொடுத்துட்டான். 100% எடுக்கல, 200% எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டாங்க பெரிய இடத்துக்கு போவேன்ட்டு. ஆனால் நான் நீ ஃபர்ஸ்ட் டைம் நரேஷன் சொல்லும் போது எனக்கு தெரியும் நீ பெரிய இடத்துக்கு போவேன்னு. வெறும் ரொம்ப ஃபுல் கதையை கேட்டுலாம் சொல்ல, வெறும் 5 நிமிஷத்துல டிசைட் பண்ணது தான். ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு நீ வந்து பெரிய இடத்துக்கு போடா அபி. அண்ட் வந்து மகேஷ் ஐயா,
இவர் இல்லைன்னா என்னால் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. ஏன்னா நான் திடீர்னு ஏதாவது தோணும் எனக்கு. இப்போ இன்னைக்கு திடீர்னு போஸ்டர் ரிலீஸ் பண்ணணும்னு தோணும், இன்னைக்கு திடீர்னு பாட்டு ரிலீஸ் பண்ணணும்னு தோணும். என்னோட பாட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு கிடைச்சது மட்டும்தான் என்னால் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. நசரத்தப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து தலைவன் ஷான் டோல்டன் கதை கேட்கும் எல்லா கதைகள் கேட்கும் போதும் எனக்கு வந்து ஒன்று தான் தோணும், ஷான் டோல்டன் இசையில் இந்த படத்தை பண்ணுறோம், மோகன்ராஜன் வரிகளில் அந்த படத்தை பண்ணுறோம், பரத் விக்ரம் வந்து அந்த படத்தை எடிட் பண்ணுறான், உதய் சார் தான் சவுண்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி சரத் போஸ்டர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக கேட்டுட்டு தான் நான் வந்து ஒரு படத்தை கதையை கேட்க ஆரம்பிப்பேன். ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச அவுட்புட்டாக இவ்வளோ ப்ராமிசிங்காக டெலிவரி பண்ண முடியுமான்னு தெரியல. இவங்கெல்லாம் வந்து எனக்கு பயங்கர பேக் போனாக இருந்திருக்காங்க எல்லா டைம்லையும். அண்ட் ஹரிஷ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஸோ ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்கான ஈபி அவன். ஈபி மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரமாக டைரக்டர் ஆக போகிறான். சீக்கிரமாகவே அந்த அனௌன்ஸ்மெண்ட்மே வரும். ஏன்னா ரொம்ப சின்சியராக ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான். அதாவது நமக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை நான் வந்து 100% நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் டேரக்டர் தான் ஆக வந்தேன், நான் டேரக்டர் ஆக முடியல, நான் இதுல இருந்து நான் ப்ரூவ் பண்ணிப்பேன், என்ன நான் சர்வை பண்ணிப்பேன், நான் இந்த இடத்துக்கு வந்துடுவேன்றது தொடர்ந்து வேலை பார்த்து மட்டுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் விஜயா. ஸோ எனக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வால் மாதிரி இருந்து தடுத்துட்டு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் வந்து யாரும் தெரியாதுல்ல. ஸோ இவர் வந்து எனக்கு வர எல்லா பிரச்சனைகளையுமே, அதாவது ஃபினான்ஷியல் பிரச்சனை மட்டுமே சமாளித்து வருவார். ஸோ இவர்கள்னா திரும்பியும் நான் வந்து மென்டலி பெட்டரான ஸ்பேஸ்க்கு இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு கிரியேட்டிவான விஷயங்களை டிசைட் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறதுக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த ஃப்ரீயாக என்னை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அண்ட் பாலா, இவனை எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமாக தெரியும். எங்கேருந்து வந்திருக்குன்றது அவனுக்கு தெரியும். அதாவது கம்பெனியில் எந்த வேலை கொடுத்தாலும் என்ன வேலை வேணா பண்ணுவான். அதாவது நீ ஆஃபீஸை பார்த்தனா பார்த்துக்கிறேன், ப்ரொடக்ஷனை பார்த்தனா பார்த்துப்பேன், ஷூட்டிங்கில் போய் என்ன வேணா நான் பண்ணுவேன், கதையும் கேட்பேன், கிரியேட்டிவான டிசிஷன்ஸையும் எடுப்பேன்ட்டு கூடவே இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்க பாலா. நீ வந்து உன்னோட இந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒர்க் இது. ஏன்னா கண்டிப்பாக இப்போ எனக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நான் பேசுகிறேன். கண்டிப்பாக உனக்கு ஸ்பேஸ் சீக்கிரமாகவே கிடைக்கும். நீ நினச்சது எல்லாமே நடக்கும் பாலா. வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து எப்படி வந்து மியூசிக் ஷான் டோல்டன்னு யோசிக்கிறோமோ அந்த மாதிரி நாங்கள் கதைகள் கேட்கும் போதுமே திங் மியூசிக் வந்து டிஃபால்ட்டாக படத்தை வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து திங் மியூசிக் டீமுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து சசி சார் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து சந்தோஷ் தான் முக்கிய காரணமாக இருந்தார். அண்ட் ஈரா சாருக்கும் இந்த கதை நிறைய சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க தான் சசி சார் கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது. ஸோ சசி சாருக்கு இந்த கதையை நாங்கள் பண்ணணும்னு நினைச்ச போது ஈஸியான ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உடனே ஒரு நாள் 2 நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து படத்தை சீக்கிரமாக செட் பண்ணி கொடுத்த இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் திங் மியூசிக் டீம் வந்து நீங்கள் தொடர்ந்து $1 million ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒர்க், கிரியேட்டிவ்ஸ், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே சூப்பர், ரொம்ப நன்றி. ஸ்வேதா இல்லை எங்கள் லீகல் டீம் ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ சபரி சார் இங்கே இருக்காரு. சார் எங்கே சார் இருக்கீங்க? ஹாய் சார். ஸோ நான் குட் நைட்டில் சொன்னது தான். ஸோ நான் வந்து நல்ல படம் எடுத்தால் யாராச்சும் வந்து வாங்கிப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் படம் பண்ணோம். ஸோ அப்போ வந்து எங்களை யாருக்கும் தெரியாது, நாங்கள் பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ணதெல்லாம் இல்லை. நாங்கள் வச்ச ஒரே ஒரு பேனரை பார்த்துட்டு ஹாட்ஸ்டார் வந்து நாங்கள் படத்தை வாங்கியே தருவோம்னு சொல்லி வாங்கி இப்போ நாங்கள் தொடர்ந்து என்ன படம் பண்ணாலும் எனக்கு சபரி சாருக்கு ஒரு நன்றி கடன் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதும் என்னை யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு ஒரு 10 கம்பெனி என்கிட்ட வந்து படங்கள் கேட்கலாம். ஆனால் ஆரம்பம் நீங்கள் தான் சார், நீங்கள் போட்டது தான். ஸோ சீரியஸாகவே ரொம்ப நன்றி சார், நீங்கள் கூடவே இருக்கிறதுக்காக. வித் ப்ரோ. ஸோ வந்து இந்த படத்தை நாங்கள் ஓவர்சீஸில் பண்ணுறதுக்கு, நாங்கள் இந்த படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த படத்துக்கு மேலே காட்டின இன்ட்ரெஸ்ட்டும் சரி, இந்த கண்டென்ட்டை இந்த படம் என்ன அரசியல் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன்றதை டிசைட் பண்ணி பெரிய ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த May 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சைஸ் படங்களுக்கு இவ்வளோ பெரிய ரிலீஸ் வந்து பாசிபிளே இல்லை, எனக்கு தெரியும். ஏன்னா நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிலீஸ் வந்து பாசிபிளே இல்லை. நீங்கள் சீரியஸ்லி ரொம்ப நன்றி, நீங்கள் பண்ணி கொடுத்த இந்த பெரிய ஒரு ரிலீஸ்க்காக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டும். டிஓபி ஃபாக்ஸி அவர் வந்து ஒன்ஸ் மோரில் ஒர்க் பண்ண வந்தார். அவர் ஒர்க்கை பார்த்து அப்படியே டூரிசம் தூக்கிட்டு போயிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து அவரோட ஒர்க் என்னவா இருக்குன்றதை நான் பெருசாக சொல்ல தேவையில்ல. அந்த அவங்களோட டிஓபி டீமுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தெரியும்டா.
சசிகுமார் சார், ஹாய் சார். சார் நீங்கள் இல்லைன்னா திரும்பவும் சொல்ல சார், இந்த படத்தை வந்து எங்களால் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல சார். ஏன்னா நாங்கள் எங்கே போய் நின்று இருந்தாலும் இந்த படம் இவ்வளோ அழகாக இவ்வளோ யதார்த்தமான படமாக வந்துருக்குமான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் வந்தது தான் இந்த படத்தை மோர் லைவ் ஆக்கிச்சு சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. உங்களோட எல்லா வேலைகளையும் உங்களோட பட ஷூட்டிங்காக தள்ளி வச்சுட்டு ப்ரமோஷன்ஸுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற எல்லா தாட்சியும் அனுபவிச்சு கூடவே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். யோகி பாபு அண்ணா அண்டு வந்து எம்எஸ் பாஸ்கர் சார், சிம்ரன் மேம், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ரமேஷ் அண்ணா, அண்ணா எங்கே இருக்கு? அங்கே தான் இருக்கீங்களா? ஓகேண்ணா. ஸோ எனக்கு வந்து கதைகள் கேட்கும்போதும் எனக்கு வந்து சில முகங்கள் வந்து எனக்கு ரொம்ப தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எந்த கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற ஒரு ஆள். எனக்கு தெரியும் குட் நைட்டில் ஒரு சீன் எழுதும்போது விநாயக் எவ்வளோ ப்ரெஷராக இருந்தால் அந்த சீன் எப்படி எடுக்க போகிறேன்ற ப்ரெஷரில் தான் எனக்கு தெரியும். அந்த சீனை எஃபர்ட்லெஸ்ஸாக நடிச்சிட்டு இருப்பார். நாங்கள் வந்து ப்ரெஷரில் இருப்போம், ஐயோ அந்த சீன் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். ஸோ நீங்கள் இருந்தது வந்து எங்களுக்கு எப்பயுமே பலம் தான். நீங்கள் லக்கி சாம் தான். நீங்கள் இருந்தால் எனக்கு எல்லாமே ஒர்க் ஆகிடும். எல்லாரையும் ஒர்க் பண்ணிச்சா? ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை எனக்கு தயாரிக்கிறதுக்கு சில விஷயங்கள் இன்சிடெண்ட்டாக எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு. நான் குட் நைட் ரிலீஸ்க்கு அப்புறம் ரெகுலராக ஒரு சில்ட்ரன் போவேன். அங்கே ஒரு நாள் விஜய் டிவியில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 29 குழந்தைங்க, வயசான அம்மாக்கள்லாம் உட்காந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அன்றைக்கி வந்து அவங்க கேட்டாங்க, எப்போ இந்த மாதிரி படங்களே பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். ஸோ அன்றைக்கி முடிவு பண்ணது தான். ஸோ இன்னொரு ஃபீல் குட்டான ஃபேமிலி ஒரு என்டர்டெய்னர் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஸோ நிறைய கதைகள் கேட்டோம். இந்த கதைகள் கேட்கும்போதும் அந்த படத்துக்கு என்ன ஃபீல் பண்ணாங்களோ இதே மாதிரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் ஃபீல் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஹோல்சமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் பேசுகிற அரசியலாக இருக்கட்டும், இந்த படம் பேசுகிற மனிதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மே 1 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு டீசர் முதல் ட்ரைலராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படமும் உங்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னு ரொம்ப நம்புகிறேன். நன்றி. விநாயக், குட் நைட்டுக்கு ரொம்ப நன்றிடா. மணி ஐயா, கூப்பிட்டதுமே எந்த கேள்வியும் கேட்காம வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஸோ வந்து நாங்கள் குட் நைட் படத்தை நாங்கள் நினச்ச மாதிரி வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தொடர்ந்து இயங்குறதுல முக்கியமான பங்கு உங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் லவ்வர் பண்ண பிரபு இங்கே இருக்காரு. ஸோ வந்து எவ்ரி டைம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும், எல்லா டைம்லேயுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. எனக்கு வந்து லவ்வர் வந்து எவ்வளோ முக்கியமான படம்ன்றது நான் அந்த கதை கேட்டு பண்ணும்போது நினச்சேன். ஸோ நான் என்ன நினச்சனோ அதுக்கான ரிசப்ஷன் வந்து போக போக ஒவ்வொரு நாளும் கூட ரிசப்ஷன் கூடிக்கிட்டே இருக்குது. எங்கே போனாலும் வந்து லவ்வரை பற்றி பேசுகிறாங்க, பாராட்டுறாங்க. ரொம்ப நன்றி பிரபு நீங்கள் வந்ததுக்கு. அப்புறம் கருப்பு இங்கே இருக்கா, ரொம்ப நன்றி. சச்சின், அர்ஜுன், ஷமீர், இன்னும் இந்த கம்பெனியில் படம் பண்ண போகிற அடுத்தடுத்த இயக்குனர் எல்லாருக்கும் நன்றி. மணிகண்டன் இருக்காரு, ஹாய் ஸ்ரீகாந்த், ஹாய் சூர்யா, எல்லாருக்குமே அடுத்தடுத்த மேடைகளில் பேசுவோம். ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது பேசுமா? கிரி எங்கப்பா இருக்க? நீ வாப்பா ஸ்டேஜுக்கு. கிரி தான் எங்கள் ஆளினால். எங்கள் ஆஃபீஸில் எல்லா வேலையும் அவர் தான் பண்ணுவார். நாங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ப்ரெஷரே இல்லாமல் வேலை பார்க்குற ஒரே ஆள் இவர் தான். சார் சரி சார், மேலே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். அப்படியே நம்ம ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லாம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.